Morning children. மறுபடியும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சீக்கிரத்தில் நார்மலாகி நம்ம ஸ்கூலுக்குள்ள ஒருத்தர் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் சீக்கிரம் தருவார். அது வரைக்கும் நீங்கள் அன்றன்று உள்ள வேலையை அன்றன்று செய்து விடுவீர்களானால் நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு. என்றைக்கும் எந்த ஒர்க்கையும் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. போஸ்ட்போன்டு ஒர்க் அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க்கை அன்னன்னைக்கு முடிங்க. அது உங்களுக்கு உண்மையாகவே அது ஒரு ஆசீர்வாதம். ஓகேடா, சரி, நம்ம இனிமேல் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்குறோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கணும்ல. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிடுவோம். we have completed I think 3 units. First 3 chapters சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இட் இஸ் இன் யோர் லேப்டாப், நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் நீ பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அதை பாரு. இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் லீவ் இட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4. அதுக்கு முன்னாடி 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அப் டு 10 சாப்டர்ஸ், ஒரு பெரிய லாங் ஜேர்னியே நம்ம வீடியோ மூலமாகவே பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம். அந்த லாங் ஜேர்னியை நீங்களும் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஓகே, இப்போ page number 189. Turn to page number 189. Whenever you sit before the video, please take your book. உன்னோட புக்கை எடுத்துகிட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு உட்காந்துரு. ஓகேடா. Here this chapter deals with database concept. After completing this chapter, we have covered what are database and the different components of database and the database model, types of relationship and concepts of relational algebra. Okay, this video we have to complete up to the types of database model. Next video only we will go for the types of relationship and relational algebra. See, first introduction about the database. What is database அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி first of all the 2 words data and information. Data and information. Data means raw facts. We already know what is data and what is information. We have studied in the 11th standard itself these 2 words. See, data means raw fact and data information means formatted data, or we can also say it as processed data. Database is an repository or organized collection of data and stored and accessed electronically from a computer system. This database is often used casually to refer both. The word database is casually used to refer both the database and the DBMS. Take one example, school attendance register, mark register, everything comes under this database. Here, the data or the informations are arranged in an orderly way, either in alphabetical or in serial number. See, அப்போ ஒரு ஆர்டர்லி வேல அரேஞ்ச் பண்ணியிருக்கிற எந்த ஒன்றுக்கும் பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்குது, database. Yes, we come to the word data. Data is raw fact. We can it may contain either it is a character, maybe a character or a text or a word or a number, anything. Or simple example, 627001. I used to say the same example always. 627001. And again Palayam Kottai is a name and 627001 is a number. இந்த ரெண்டையும் தனித்தனியாக பார்த்தா it gives no information. எந்த இன்ஃபர்மேஷனுமே தராது. அதை தனித்தனியாக பார்த்தா, இஃப் அட் ஆல் we are a Tamil people or Indian, நமக்கு தெரியும் இது ஒரு பின்கோட் and this one is a place where it is in South Tamilnadu. கொஞ்சம் தெரியும். பட் எதுவுமே தெரியாதவங்ககிட்ட இந்த ரெண்டையும் கொடுத்தோன்னா they don't know what is this. So when we interpret these 2 data, 627011 and Palayam Kottai, as இது 627011 is the pin code for Palayam Kottai. When we process this 2 data,
இட் கிவ்ஸ் சம் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஓகேயா, ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. தட் இஸ் இன்ஃபர்மேஷன். ஃபார்மேட்டட். உன்னோட புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. SCRT காலேஜ் ரோட் DPI கேம்பஸ் சென்னை 6. இதை நம்ம வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. இட்ஸ் அன் அட்ரஸ் ஃபார் SCRT இன்ஸ்டிடியூஷன் கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. எதுவுமே தெரியாதவங்ககிட்ட இதை கொடுத்தோன்னா தனித்தனியாக பிட்டாக தான் வாசிப்பாங்க. ஸோ வென் வி ப்ராசஸ் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். டேட்டா இஸ் ப்ராசஸ்ட் டு கிவ் இன்ஃபர்மேஷன். ஓகே, டேட்டாபேஸ் ஆல்ரெடி வி ஹவ் சீன் இஸ் அ ரெஸ்பாசிட்டரி கலெக்ஷன். தட் இஸ் ஆர்கனைஸ்டு வேல இருக்கிற ஒரு டேட்டா. எதுக்காக ஆர்கனைஸ்டு வேல இருக்குது? ஃபார் ஈஸி அப்ரோச்சிங், மேனேஜிங் அண்ட் அப்டேஷன். So database can be a software or hardware based which one sole purpose for storing the data. டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். இதை டிக்ஷனரி எடுத்துக்கோ, ஆர்டர்லியாக அதை அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னா இட்ஸ் ரியலி இட்ஸ் அ டாஸ்க் ஃபார் அஸ் டு சர்ச் எ பர்டிகுலர் வேர்டு. ஸோ அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதுனால ஈஸியாக தேடிடுறோம். தென் அகைன் தி நெக்ஸ்ட் வேர்டு DBMS. DBMS இஸ் அ சாஃப்ட்வேர். That is database management system. It is used to create, define and manipulate database that allows user to store, process and analyze the data easily. It also provides protections and security to the database. It also maintains data consistency in case of multiple user. See the consistencyங்கிற வேர்டை நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ், ஓகே. த எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டாபேஸ் இஸ் FoxPro, DBase. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முந்தி உள்ளது. இனிமே அடுத்து நம்ம பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் DBMS. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் எத்தனை இருக்குது? 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டா ஸ்டோர்ட் இன்டு டேபிள்ஸ். டேட்டா எல்லாமே அப்படியே டைரெக்டாக அப்படியே ஒரு குப்பை கணக்காக டம்ப் பண்ணியிருக்காது. இட் இஸ் அரேஞ்ச்ட் இன் அன் ஆர்டர்லி வே அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் டேபிள்ஸ். Data is stored into table created inside the database. It allows to have relationship between table which makes the data more meaningful and connected. It's an orderly connected data. Okay. Then again next, reduced redundancy. Redundancy means duplicacy. ஒரே டேட்டா நிறைய இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆதார் கார்டே ஒரு வேளை இங்கே நாட் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இன்னொரு இடத்துல இருக்கும், இன்னொரு ஊரில் இருக்கும், இப்படி அங்கே எங்கே இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம ரிடண்டன்சி இதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதை இப்போ நிறைய நேரங்களில் நம்ம கவர்மெண்ட் அழகாக பண்ணி இங்கே இருக்கிறத அப்படி தேவையில்லாத கார்டெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரிடண்டன்சினா டியூப்ளிகேசி. ஒரு ஒரிஜினல் ஒன்று இருக்கும், இன்னொரு இடத்துலையும் அவங்க வச்சுருப்பாங்க. தட் இஸ் ரிடண்டன்ட். இந்த மாதிரி டேட்டாவை என்ன பண்ணணும், டேட்டாபேஸ் DBMS உடைய மெயின் எய்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொன்னால் டு அவாய்ட் ரிடண்டன்சி. இங்கே பார்த்தேன்னு சொன்னால் டு அவாய்ட் ரிடண்டன்சி, நார்மலைசேஷன் which divides the data in such a way that repetition is minimum. நார்மலைஸ் பண்ணுறதுனால this sort of repetition வந்து மினிமம் ஆகுது. தென் டேட்டா கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மை. டேட்டா எப்படி கண்டினியூஸ்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏகப்பட்ட டேட்டா வந்துகிட்டே இருக்கும். அதாவது டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ஒரு பெரிய அதை இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி. ஒருவேளை ஒரு கூகுள் சர்ச்சில் போய் பாரு, வாட் எவர் இட் மே பி, நீ என்ன தேடினாலும் கிடைக்குது. அப்போ அங்கே அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்டேஷன் அண்ட் ஆடட் the maintaining the consistency of data can become a challenge. அப்படியே அது வந்து அதை நிலைத்தன்மையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அப்டேட் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ்.
இதுக்கு என்ன சொல்லலாம், ஒருவேளை டேட்டா இப்போ ஒரு பேங்கிங் சிஸ்டமாக இருக்கலாம், டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டமாக இருக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம், இதர் ஏர்லைனோ ட்ரெயினோ டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம். வேர் விஆருங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எங்கேயோ இருந்து எத்தனையோ பேரும் இந்த சேம் டேட்டா பேஸை தான் ஆக்சஸ் பண்ணுவோம். சேம் டேட்டா பேஸை ஒரு குறிப்பிட்ட, அதுவும் டட்கல் டைம் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டைம் 10 o'clockலேருந்து அந்த 10:30 வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் அந்த சேம் டேட்டா பேஸை தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அதை என்ன பண்ணணும், திஸ் டேட்டா பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒன்று, இட் சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ், மல்டிபிள் யூசர் டு ஒர்க் ஆன் த சேம் டேட்டா, அந்த மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்போ அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாரு, query லாங்குவேஜ். queryனா வினவல் தமிழில். அது எனி டேட்டா கேன் பி ஈஸிலி ஃபெச்ட், இன்சர்ட்டட், டெலீட்டட், அப்டேட்டட். ஒரு பர்டிகுலர் வித் த ஹெல்ப் ஆஃப் அ query லாங்குவேஜ் நம்ம ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதோ, இல்லை டேட்டாவை நம்ம வந்து, அதாவது ஒருவேளை ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸே இருக்குது, அதில் போய் நம்மளுடைய பர்டிகுலர்ஸை ஆட் பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு சைல்டு நியூ பார்ன் வந்திருக்குதுன்னா அந்த நியூ பார்னை அப்படியே அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் அப்போ ரெக்கரண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் query லாங்குவேஜ் வி கேன் ஃபெச், இன்சர்ட், டிடக்ட், அப்டேட். தென் செக்யூரிட்டி. இவ்வளோ இருந்தாலும் டேட்டா ஸ்டோர்ட் ஸ்டேபிள், ரிடண்டன்சி அவாய்ட் பண்ணுறோம், கன்சிஸ்டன்சி இருக்குது, மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் பண்ணலாம். வித் ஹெல்ப் ஆஃப் query லாங்குவேஜ் வி கேன் ஆக்சஸ், ஃபெச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் இருக்கக்கூடாது. அந்த டேட்டா வந்து இட் ஷுட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் த செக்யூரிட்டி வேணும். செக்யூரிட்டி ஃபார் டேட்டா இஸ் மஸ்ட் திங். ஸோ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை அவாய்ட் பண்ணணும். அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டிபிஎம்எஸ் சப்போர்ட் டிரான்சாக்ஷன். டிபிஎம்எஸ் சப்போர்ட் டிரான்சாக்ஷன். என்ன டிரான்சாக்ஷன்னா பரிவர்த்தனைகளை ஆதரிக்கிறது. டேட்டா இன்டிகிரிட்டி, மேனேஜ் டேட்டா இன்டிகிரிட்டி இன் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். ஓகே, அப்போ இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது? 7 ஸ்டெப்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹேஸ் 7 ஸ்டெப்ஸ். First one, data is stored as stable. Second one, reduced redundancy. Third one, data consistency. Fourth one, support multiple user and concurrent access. And fifth one, query language. Sixth one, security. Seventh one, DBMS support transaction. Okay, next one, advantages of DBMS. Already in the characteristics உள்ள characters தான் இங்கேயும் வரப்போகுது. Advantages of DBMS. What is there are 4 advantages. First one, segregation of application program. So what is an application program? பயன்பாட்டு நிரல். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை பிரித்து எடுக்க இது உதவுகிறது. Then again, the most important thing is to avoid redundancy னு பார்த்தோம். So minimal data duplication or data redundancy is another advantage. Again, next one பார்த்தோம்னா support multiple user னு ஒரு characteristics பார்த்தோம். அதே தான் இங்கேயும் பாரு, easy retrieval of data using the query language. and the 4th and 5th language characters உடைய other benefit, easy retrieval of data using the query language. Then again, reduced development time and maintenance. உருவாக்கும் நேரமும் பராமரிக்கும் நேரமும் DBMSல குறைவு. Okay, the next one is components of database management system. DBMS உடைய components என்னெல்லாம் பார்க்க போகிறோம். There are 5 components. One is hardware, software, data, procedure or method. 5th one, database access language. அப்போ DBMS create பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we need 5 component. hardware வேணும், software, data, procedure or method, database, access language. இது இத்தனையும் இருந்தால் தான் ஒரு DBMS நம்ம create பண்ண முடியும். hardware, we know what is the hardware அப்படின்னு சொன்னால் physical component to store the data. அண்ட் சாஃப்ட்வேர், அதுவும் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? மெயின் காம்பனண்ட் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் DBMS சாஃப்ட்வேர் இஸ் கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜஸ். இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கரெக்டாக அந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஆர்கனைஸ்டாக சேவ் பண்ண முடியும். தென் டேட்டா பார்த்தோம், ரா ஃபேக்ட்னு பார்த்தோம். டேட்டா இல்லாமல் DBMSே கிடையாது. இட் இஸ் த ரிசோர்ஸ் ஃபார் which DBMS is designed.
DBMS creation is used to store and utilize the data. Procedure and method. Procedure methodனா என்ன? வழிமுறைகள். எது என்ன டேட்டா நம்ம பர்டிகுலர் டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ்ஸை சேவ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, தென் அகெயின் பேக்கப் எடுக்கிறதுக்கு, ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு, த ப்ரொசீஜர் ஃபார் installing the database DBMS, managing the database to get backup and to create report. Okay, yeah, that is procedure. Then database access language எடுத்துக்கிட்டோம்னா இந்த லாங்குவேஜை வச்சு என்ன பண்ணலாம்? We can insert data, update data, delete data, and also through this language, through this access language, we can access, insert, update and delete the data in any database. Okay, the same popular databases DBase and FoxPro. See, next one, database structure. எப்படி இருக்கும் டேட்டாபேஸ்ன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே உனக்கு சொன்னேன். அகெயின் மறுபடியும் அதை இதை ஞாபகப்படுத்திக்கிடுவோம். நம்ம கிளாஸ் மார்க் ரெஜிஸ்டரை ஞாபகம் வச்சுக்கோ, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளாக அதை ஞாபகம் வச்சாலே போதும். தட் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதில் என்ன இருக்கும்? மார்க் ரெஜிஸ்டர்னா ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் இன் 6 சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ், தென் அகெயின் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னுட்டு சொல்லி 6 சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஆடாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்லேருந்து லாஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வரைக்கும் நீட்டாக இருக்கும். ஆஃப்டர் கெட்டிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் அடுத்த இன்னொரு காலம் வரும், டோட்டல், ரேங்க். எப்படி நமக்கு காலம் தேவைன்னா கூட்டிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரம் திஸ் வி கேன் அனலைஸ் த பர்டிகுலர்ஸ். என்ன பண்ணுவோம்? யார் ஃபஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க். ஸோ டேட்டா கலெக்ஷனுடைய பர்பஸே என்னது? ஆக்சஸ் பண்ணுறோம், அதை ஆர்கனைஸ்டாக கலெக்ட் பண்ணுறோம், அதை அப்டேட் பண்ணுறோம். ஒருவேளை ஒரு பிள்ளை புதுசாக வர நம்ம கிளாஸுக்குன்னா அப்டேட் பண்ணுறோம். அண்ட் மேபி ஒரு பொண்ணு வேறு ட்ரான்ஸ்ஃபரில் போகிறாங்கன்னு சொன்னால் டெலீட் பண்ணுறோம். இந்த மாதிரி சம் ஆக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட மார்க் ரெஜிஸ்டரை மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு இதை இந்த சாப்டரை ஃபாலோ பண்ணுங்கள். டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஸ் இந்த 3 காம்போனன்ட்ஸு ஞாபகம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் டேபிள், செகண்ட் ஒன் ரோ, தேர்ட் ஒன் காலம். டேபிள், ரோ, காலம். மறுபடியும் சொல்கிறேன், டேபிள், ரோ, காலம். Yes, what is a table? It is called as relation. And row, what is a row? It's a tuple. And column means attribute. மறுபடியும் உன்னுடைய மார்க் ரெஜிஸ்டரையும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் பாரு. இதில் அகைன் நம்மளுடைய எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளை எடுத்து வச்சுக்கோ. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்டூடெண்ட் நம்பர் கொடுத்துருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸில் படிக்கிறாப்புல, ஸ்டூடெண்ட்டோட செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த எல்லோ கலரில் உனக்கு ஹைலைட் பண்ணியிருக்குதா? 1103 வித்யா 1410. அந்த இண்டிவிஜுவல் ரோ, கண்ணன், ராமகிருஷ்ணன், ஒவ்வொரு ரோ உனக்கு எக்ஸாம்பிளுக்கு அதை எல்லோ கலர் பண்ணியிருக்குது. இண்டிவிஜுவல் ரோ, இந்த என்டையர் கலெக்ஷனுக்கு பேர் டேபிள்மா. ஓவரால் கலெக்ஷனுக்கு பேர் டேபிள் ஆர் ரிலேஷன். நம்ம மார்க் ரெஜிஸ்டர் ஆஸ் அ ஹோல் இட் இஸ் கால்ட் அஸ் அ டேபிள் ஆர் ரிலேஷன். பட் ஃபார் அ ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸில் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணுடைய அந்த ஒரு ரெக்கார்ட், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ஒரு ரோ, அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு நெக்ஸ்ட்டு டியூப்பிள் ஆர் ரோ. டியூப்பிள் ஆர் ரோ, ஒரு சிங்கிள் ரோ. அப்போ அந்த சிங்கிள் ரோவை பார்த்தாலே we can understand the whole history of a student. ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கேஸ் ஸ்டடி வேணும்னு சொன்னால் we can go for a line. அந்த ஒரு சிங்கிள் லைன்லேயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த ப்ளூ கலரை ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாரு, அது இண்டிவிஜுவல் காலம். அந்த வெர்டிக்கல் லைனுக்கு பேர் காலம், ஹரிசாண்டல் இதுக்கு பேர் ரோ. அது தெரியும் நமக்கு, ரோ காலம் காம்பினேஷன் தெரியும். சி, அந்த காலம் அப்படிங்கிறது என்னென்னா இண்டிவிஜுவல் எலமெண்ட் தனித்தனியாக. இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர், தட் இஸ் எ காலம். ஸ்டூடெண்ட் நேம், தட்ஸ் எ காலம். ஸ்டூடெண்ட் ஏஜ், இட்ஸ் ஆல்சோ ஒன் காலம். ஸ்டூடெண்ட் கிளாஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய செக்ஷன் இண்டிவிஜுவல். அப்போ ஒன்று ஒரு இண்டிவிஜுவல் காலம். தே ஆர் கால்ட் அஸ் அட்ரிபியூட் ஆர் காலம். 3 காரியம். ஓவரால் கலெக்ஷன் இஸ் கால்ட் அஸ் டேபிள் ஆர் ரிலேஷன். Individual row is called as tuple or row, and each and every vertical column, that is it is called as attribute. Okay,
Table is the entire collection or related data in one table, referred as file. File சொல்லலாம், table சொல்லலாம். It is where the data is organized as row or column. Row column combinationல தான் இது இருக்கும். ஒரு matrix formல ஞாபகம் வச்சுக்கிடணும். Each row in a table represents a record, which is a set of data for each database entry. Each table column represents a field, which groups each piece of item of data among the records into specific category. அப்போ டேபிள்னா என்ன, ரோனா என்ன, காலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். Row is also called as tuple or as well as called as record. Record model is next concept is database model. Database model. Database, what is database model? Database model describes how the data can be represented. How the data can be represented and how it is stored, organized and accessed from a software after complete implementation. So, database model. Data model is a type of data model that determine the logical structure. It's simple abstraction of complex real world data gathering environment, and also it gives an idea how the final system or software will look like after development is completed. It gives the final system, that is, it gives an idea about the final system or software, how it will look after the development is completed. Okay, the types of data model, they are hierarchical model, relational model, network database model, entity relationship model, object model. There are 5 data model available. There are 5 data model available. They are hierarchical model, relational model, network database model, entity relationship model and object model. First we are going to study about hierarchical. Yes, hierarchical model. What is hierarchical model? This hierarchical model was developed by IBM as information management system. See, it is like a tree-like structure and also it is like a parent-child relationship. Here this model represents a one-to-many relationship. One-to-many. The word one-to-many. See, a child can have only one parent, but a parent can have any number of children. Okay, a parent may have any number of children, but a child may have only one parent. That is one-to-many relationship which resembles parent-child relationship. This model is mainly used in IBM mainframe computer. Okay, the next model is relational model. Relational model. This relational model was developed or proposed by E.F. Card. E.F. Card in 1970. He is also called as the father of relational database. And this model is also called as table-based model. Table-based. Is what's table? Table அப்படினு சொன்னாலே ஞாபகம் வரணும் row column combination. Row column combination. Row column combination is called as a table. So here it is arranged like a table. And also this E.F. Card, the person who proposed relational model, he is also that is, he paved the way for normalization. Normalization this person தான் செய்றாரு. Normalization உடைய purpose நமக்கு தெரியும். Normalization, why this normalization is going on அப்படினு சொல்லி பார்த்தோம்னா to avoid redundancy, to avoid redundancy, duplicacy avoid பண்றதுக்காக normalization. It reduces data redundancy and improves data integrity. It reduces data integrity and data redundancy. Improves data integrity and reduces data redundancy. ஞாபகம் வச்சுக்கணும். This also one the concept paved by E.F. Card.
The basic structure of data in this relational model is table. So only it is called as table based model. All the information related to a particular type are stored in rows of the table. Hence tables are also known as relations. We can call the table as relation. A relation key is an attribute which uniquely identifies a particular tuple. Tuple, row, all represents the row. See, relation na table. இங்கே நல்லா கவனிக்கணும். Here see page number 193. 193 எடுத்து வச்சுக்கோ. Here there is a column. That is relational model. Model is given. இங்கே நீ பார்த்தனா there is two table or two relations are here. One table consists of student ID, name, age, and the next one consists of subject ID, name, teacher. Here the primary key or the key attribute is in the first relation student ID and in the second relation subject ID. So ID, this ID, student ID and subject ID is uniquely identifies a particular tuple. This only, so this relation key, that is also called as primary key. This attribute identifies uniquely the individual record or a row. So here see the output. Paru student ID, subject ID and marks. So student ID and subject ID are the relation key. When we access these two when we uniquely identifies this particular key, we can gain the result like this. Okay, then again the next model is network model. Network model is similar to the hierarchical model, but only the difference is in hierarchical model a child record has only one parent. In hierarchical model a child record has only one parent, but in network model a child may also have more than parent node. It represents the data in many to many relationship. See, hierarchical model one to many relationship அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். In network model many to many relationship data structure is used here. This model is easier and faster to access the data. For example, take the particular network model, school as a data model. The school has library, office, staff room. See, school has 3 nodes. That is library, office, staff room as the children as its children. அப்போ child node என்னெல்லாம் library, office, staff room. Again student one more child student ஒரு one more child create பண்ணியிருக்காங்க. இந்த child எதுலேருந்து create பண்ணுறாங்க? library, office, staff roomங்கிற parentலேருந்து create பண்ணுறாங்க. this parent library, office, staff room they are parent for student. இப்போ இங்கே என்ன ஆகுது? the student child has 3 parent nodes. But library, office, staff room has only one parent, that is school. அப்போ நீ இந்த one to many and many to many relationship கொஞ்சம் நல்லா பார்க்கணும். hierarchical மாடலில் only one parent, as many childs. ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை பிள்ளைங்களும் இருக்கலாம். பட் இங்கே கான்செப்ட் எப்படி? நெட்வொர்க் மாடலில் a model can have contact with any other models. எல்லாத்தோடைய நெட்வொர்க் எதோடையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ a child can have more than one parent. This is network model. And again next entity relationship model. இப்போ இந்த மாடலில் சில வார்த்தைகளை படிக்க போகிறோம். the words என்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் நியூ வேர்ட்ஸ் பார்க்குறோன்னா entity, characteristics, attributes. entity, characteristics, attributes, also relationship. இப்போ இந்த ஸ்கிமேட்டிக் அந்த ER மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ER entity relationship model.
This was developed by Chen in 1976. This model is useful in developing a conceptual design for the database. It is very simple and easy to design logical view of data. The developer can easily understand the system by looking the ER model construction. The picture பார்த்தாலே தெரியும். Doctor diagnoses the patient. Doctor has the relationship with the patient. Doctor has the attribute doctor ID, doctor name. And patient has the ID. Patient has its attributes as patient ID, patient name. இப்போ இதில் 3 விதமான symbols யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று rectangle, then again the next one diamond, the next ellipse. Rectangle. This rectangle represents entities and ellipse represents attributes. And again the diamond. அந்த டைமண்ட் ரெப்ரசன்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ 3 கான்செப்ட் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம்னா ரிலேஷன்ஷிப், என்டிட்டி, அட்ரிபியூட்ஸ். இந்த என்டிட்டியை ரெஃபர் பண்ணுற சிம்பிள் ரெக்டாங்கிள். அண்ட் அகெயின் அட்ரிபியூட்ஸ். எவ்ரி என்டிட்டி ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்ரிபியூட்ஸ். எவ்ரி என்டிட்டி ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ்னால் என்ன? பண்புகள். ஒவ்வொன்றுக்கும் இப்போ எனக்கு ஒரு பண்பு இருக்கும், உனக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். தட் இஸ் அட்ரிபியூட். டாக்டர் அப்படின்னு எடுத்தால் டாக்டருக்கு ஒரு ஐடி, டாக்டருக்கு நேம். அண்ட் அகெயின் பேஷண்ட், ஹீ ஆல்சோ ஹேஸ் ஐடி அண்ட் பேஷண்ட் நேம். பட் இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னது? ரிலேஷன்ஷிப். பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் வித் த டாக்டர். டைமண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் இன் ER டயக்ராம். ஓகேம்மா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தேன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் மாடல். இப்போ திஸ் ஆப்ஜெக்ட் மாடல் இது வந்து ஒரு நாவல் கான்செப்ட். ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த வேர்ட்ஸ்லாம் போன சாப்டரில் படித்தோம், கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணிக்கோ. ஆப்ஜெக்ட், அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தோன்னு சொன்னால் எனிதிங், இப்போ பென் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் அகெயின் ஷேப் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். எதுனாலும் ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்ரிபியூட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்ரிபியூட் இருக்கும். அட்ரிபியூட்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போ தான் பார்த்தோம். அண்ட் அகெயின் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் அட்ரிபியூட், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்ரிபியூட் இருக்குது. அந்த அட்ரிபியூட்டை வச்சு வி கேன் டூ சம்திங். இங்கே shape as an object. The shape has attributes circle, rectangle, triangle. Shape has the attributes, shape object has the attribute circle, rectangle, triangle. இந்த 3 ஒவ்வொரு வேலையை செய்யும். ஒவ்வொரு அட்ரிபியூட்டும் சர்க்கிளில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சர்க்கிள்க்குன்னு தனியாக ஹேஸ் த அட்ரிபியூட் ஆஸ் ரேடியஸ். ரெக்டாங்கிள்னு எடுத்தோன்னா லென்த்து பிரெத்து வேணும். ட்ரையாங்கிளுக்கு பேஸ் ஹைட்டு. அப்போது ஷேப் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட்னு எடுத்தோன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் வி கேன் க்ரியேட் ஆஸ் மெனி மாடல்ஸ். எத்தனை மாடல்ஸும் எடுத்துக்கலாம். ஷேப், இப்போது ரெக்டாங்கிளும் ஒரு ஷேப்பு தான், ட்ரையாங்கிளும் ஒரு ஷேப் தான், சர்க்கிளும் ஒரு ஷேப் தான். தே ஆல் கம்ஸ் அண்டர் ஒன் கிளாஸ். ஷேப்னு ஒரு கிளாஸுக்குள்ளே வந்துடுது, ஒன் குரூப்புக்குள்ளே வருது. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. லாஸ்ட் சாப்டர் அதுதான் பார்த்தோம். This model handles more complex applications such as geographic information, scientific experiments, engineering design and manufacturing. And also இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ரியல் வேர்ல்டில் ஒரு பென் எடுத்துக்கிட்டோம்னா the pen as an object, it has attributes. அதில் என்னெல்லாம் அதனுடைய என்ன இருக்குது? பென்னுன்னு எடுத்தோன்னா ரீஃபில் இருக்குது, கேப் இருக்குது, அந்த பாட்டம் போர்ஷன் இருக்குது. அதனுடைய பிஹேவியர், பென்னோட பிஹேவியர் என்னது? இட் இஸ் யூஸ் டு ரைட், இட் இஸ் யூஸ் டு ட்ரா, தட் இஸ் பிஹேவியர். அப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் இப்படி பார்த்துக்கிட வேண்டியதான். ஷேப் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட்னா அதனுடைய attributes, circle, rectangle, triangle, and also we can do what we have to do. And the circle, rectangle, triangle behavior என்னது?
யூஸ்டு அதை வச்சு என்ன செய்ய போகிறோம், பிஹேவியர்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ், அதனோட ஃபங்க்ஷன் என்னது, மேபி இந்த பர்டிகுலர் ஷேப்ஸை யூஸ் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ணலாம், பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணலாம். இப்படி நம்ம we can do as many works இருக்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி. In this manner object model is used to declare the data. அப்போ data model has 5 types. They are hierarchical, relational, network, entity and object model. See, hierarchical அப்படிங்கிறப்போ it is tree-like structure. Relationship, that is related with parent-child relationship. Relational model, it is also called as table-based model. இங்கே என்ன 3 கான்செப்ட் பார்த்தோம், table, row, then again column, table, row, column. Table also called as relation. Row-na record சொல்லலாம் அல்லது tuple சொல்லலாம். And again column, attributes-னு பார்த்தோம். See, இங்கே key, primary key or relation key. Also network model, here the relationship is many to many. And again it also resembles the hierarchical model. Here child can have any number of parents. Then entity relationship model, here the என்னெல்லாம் entity relationship model பார்த்தோம், characteristicsங்கிற ஒரு characteristics, object, entity and its attributes. And the relationship relationship mention பண்ணுறதுக்கு diamond, and entities are represented by rectangle and attributes are represented by the ellipse shape. இது that is entity relationship model. Then object modelனு எடுத்துக்கிட்டோம்னா objects, attributes, methods, class, inheritance. இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற வேர்டை ஞாபகம் வைக்கணும். இன்ஹெரிட்டன்ஸ்னால் மரபுரிமம், அதாவது ஏற்கனவே இருக்கிற கிளாஸில் உள்ள அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸும், இப்போ ஷேப்புங்கிற கிளாஸில் உள்ள எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் சர்க்கிளுக்கும் அப்ளை ஆகிடும், ரெக்டாங்கிளுக்கும் அப்ளை ஆகும், ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை ஆகிடும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் ஆஃப் த பேஸ் நோட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த சைல்ட் நோட்ஸ், அதில் யூஸ் பண்ணுறது, தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம சொல்கிறப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேயாம்மா? சரி, நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். இப்போ டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ்னு ஒன்று படிச்சுட்டே இருக்கிறோம். அதில் ப்ரைமரி டிஃப்ரென்ஸை மட்டும் பார்க்கலாம். டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ட் அகெயின் டேட்டா ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா in DBMS they are arranged in file-like format, and again in RDBMS they are of table structure-ல இருக்கும். Data redundancy DBMS-ல it exhibits இருக்குது, பட் RDBMS-ல கிடையாது, not present. Normalization DBMS we cannot perform normalization in DBMS, but in case of RDBMS we can reduce the redundancy. Data access DBMS consume more time, and again RDBMS is faster than the DBMS. Keys and index DBMS does not use. இங்கே RDBMSல we can use keys, that is relationship keys are used in RDBMS. Then transaction management inefficient, but here RDBMSல efficient and secure. And distributed database, here RDBMS cannot support distributed database, and DBMS does not support distributed database, while in case of RDBMS it supports. Example எடுத்தோன்னா DBMS க்கு example DBase, FoxPro, MS Access. Also for RDBMS SQL Server, Oracle, MySQL, MariaDB and SQLite. The database normalization is first proposed by Edgar F. Codd. இந்த EF Codd ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த எதுக்காக அவர் இது பண்ணுறாரு? It reduce data redundancy and improve data integrity. Okay ma, next the points to remember, that is at your book back பேஜ் நம்பர் 202 உள்ள அத்தனை பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை ஞாபகப்படுத்திக்கோங்க. வாட் இஸ் டிபிஎம்எஸ்,
and again why we use normalization, what are table, what are relation, what are column, and again what are the types of data model. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஒரு சின்ன ஒரு நம்ம நட்ஷெல்லில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கோ த்ரூ திஸ் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகேயா? நல்லா படிக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கோங்க. காலம் நமக்கு எப்போவுமே கிடைக்காது. கடந்து போன நாட்களையோ காலங்களையோ மணித்துளிகளையோ திரும்ப பெற முடியாது. ஸோ கிடைக்கிற நேரத்தை பிரயோஜனப்படுத்துவோம். நல்ல பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.